புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம் கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும் எது நடந்ததோ அதை மறந்து நீ தொடரு பயணம் இனி இனி வரும் பொழுதுகள் தீராதே கொண்டாட்டம் சரியா இல்லை ஏன்னா எல்லாம் குண்டு குழியுமா இருந்துச்சு அப்போ பெரிய குகை மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா லைட்லாம் நல்லா பண்ணி வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தது. அந்த ஸ்டாருக்குள்ளே லைட்டில் எரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா முந்திரி கொட்டையாட்ட முந்திக்கிட்டு முன்னாடி போனான். அதுக்கப்புறம் நானும் உள்ளே போய் பார்த்தேன். நான் நிறைய ஏதோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் என்னால் தெரியல. ஏதோ சின்ன சின்ன வீடெலாம் இருந்தது, நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ லைட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் என்னென்னு போய் பார்த்தேன். அப்புறம் ஏதோ ஒரு குழந்தைய படுக்க வச்சு ஏதோ போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் என்னென்னா தெரியல. அப்புறம் நான் அதை பார்த்துட்டு அப்புறம் நான் இந்த பக்கம் வந்து பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஸ்டிக்கரில் ஏதோ ஒட்டி வச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருந்தது. அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ளே ஏதோ குழந்தையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அது என்னென்னலாம் தெரியல எனக்கு. அப்புறம் நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துட்டு இருந்தேன். நிறையா பால்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் சதீஷ்லாம் வந்து தொட்டு பார்த்துட்டு இருந்தேன் என்னென்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பா முந்திரி கொட்டையோட முந்திக்கிட்ட முன்னாடி எங்கேயும் போயிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் தாத்தாவை பிடிச்சி ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீயை பிடிச்சி ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்னென்னலாம் தெரியல. அதுக்கப்புறம் 2 பேரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போக ஸ்டார்ட் பண்ணால் மறுபடியும் ஒரு ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. அப்புறம் எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஒரு பெரிய மாதா மாதிரி ஏதோ இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கு நான் போனேன். ஃபஸ்ட்டு ஏற ஸ்டார்ட் பண்ணி மேலே போய் பார்த்தா ரொம்ப பெரிய சிலையாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏறி முடிச்சுட்டு கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரி இருந்தது. அந்த குகைக்குள்ளே பூந்து நான் மெதுவாக போனேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சிலை மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த சிலையெல்லாம் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த டைம் வந்து சர்ச்சுக்கு வந்து இது மாதிரி சிலையெல்லாம் பார்க்குறேன். நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது இது மாதிரி சிலை. அப்புறமேட்டு சிலையை பார்க்க ஆரம்பித்தேன்.